பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எனது ஒவ்வொரு உரையையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்டு தகவல் அனுப்புகின்ற எனது அருமை ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய நாளிலே உங்களின் யோகபித்த ஆதரவோடு கிட்டத்தட்ட 20வது தொடரில் இன்றைய கருத்துரையை வழங்க இருக்கின்றேன். இன்றைய தினம் நமது கருத்துரையாக பேரண்டம், அதை பிரபஞ்சம் என்று சொல்வார்கள், அதனுடைய தோற்றம், அது உருவான விதம் பற்றி பல அறிஞர்கள், பல மேதைகள் தமது கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். உள்ளபடியே நாம் நம்மை மட்டுமே எடுத்துக்கொண்டால் கூட நமது தகப்பனார் தெரியும், தகப்பனாருக்கு தகப்பனார் தெரியும், பாட்டன். அந்த பாட்டனுக்கும் முப்பாட்டனும் கூட ஓரளவு தெரிந்தவர்கள் இருக்க முடியும். இப்படியே பின் சென்று பார்த்தால் நாம் வந்த வழி, நமது மூதாதையர்கள் யார் என்கின்ற விவரத்திற்குள் செல்வோமேயானால், இந்த மனித தோற்றங்கள் மனிதன் உருவான காலகட்டத்தில் இந்த பூமியும் இந்த பூமி சார்ந்த மற்ற கோள்களும் சூரியன் உட்பட எல்லாம் எப்படி இருந்தது என்பதிலே அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை அது பற்றிய ஆய்வுகள் மனிதனை இன்னும் மனிதனுடைய சிந்தனைக்குள் அந்த கருத்துக்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே நாம் பேரண்டம் என்பது, அதை இன்றைக்கு பால்வழி மண்டலம் என்று கூறுவார்கள். பால்வழி மண்டலம் என்றால் கிட்டத்தட்ட நமது கோள்கள் உட்பட, நமது சூரியன் உட்பட அமைக்கப்பெற்ற ஒரு அமைப்பு. இந்த பால்வழி மண்டலம் என்பதை உங்களிடம் புரியும்படி சொல்வதாக இருந்தால், கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் நிலப்பரப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். 1000 ஏக்கர் உதாரணத்திற்காக குறிப்பிடுகிறேன். அதில் பூசணிக்காய் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு 10-15 லாரி அளவுக்கு கொண்டு போய் அதை அங்கே கொட்டுங்கள். அதற்கு அடுத்து அதுக்கு சிறிய பொருள் தேங்காய்க்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது மாங்காய், அப்புறம் எலுமிச்சம்பழம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய கொண்டக்கடலை, மிளகு, கடுகு, இவ்வளவு தானியங்களையும் அந்த 1000 ஏக்கர் பரப்பிலே பரத்துங்கள். பரத்தி பார்த்தால் அது எப்படி தெரியும்? ஒரு கற்பனையான ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு. அதிலே ஒரு ஓரத்தில் ஒரு மிளகு அளவுக்குத்தான் நமது சூரியன். நன்றாக கவனிக்க வேண்டும். பூசணிக்காய் அளவு உள்ள சூரியன்களும் இந்த பால்வழி மண்டலத்திலே இருக்கின்றன. அதே இடத்தில் பூசணிக்காயை அடுத்து தேங்காய், மாங்காய் போன்ற ஒவ்வொரு அதுக்கு அடுத்து சிறிது சிறிதாக வரக்கூடிய அளவிலே வந்து கடுகு அளவில் உள்ள அளவுக்கு கூட சூரியன்கள் இந்த பால்வழி மண்டலத்திலே இருக்கின்றன. மனிதனுடைய இன்றைய கண்டுபிடிப்பு. அதில் ஒரு கடுகு அளவு உள்ள பருமன் கொண்டது தான் நமது சூரியன். அப்போ சூரியன் கடுகு அளவு என்றால், ஒரு மிளகு அளவு என்றால், அதற்கு கீழ்தான் மற்ற கோள்கள்.
கிட்டத்தட்ட இன்றைய அறிவியலினுடைய கணிப்புப்படி கூறுவதானால் சூரியனுக்குள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பூமிகளை போட்டு மூழ்கடித்து விடலாமாம். எப்படி? சூரியனுடைய அளவு 10 லட்சம் பூமி, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியை 10 லட்சம் பூமியை போட்டு மூழ்கி விடலாம். அந்த அளவுக்கு அது பெரியது. ஆனாலும் பால்வழி மண்டலம் என்று எடுத்துக்கொண்டால் அது மிக சிறிய அளவிலே உள்ள ஒரு எரி குழம்புக்கோள். அதை கிட்டத்தட்ட 1923 வரை, நன்றாக கவனிக்க வேண்டும், 1923 வரை பால்வழி மண்டலம் மட்டுமே இப்பேரண்டம், அதில் அடங்கப்பெற்ற அத்தனை கோள்களும் சூரியன்களும் மட்டுமே இந்த பிரபஞ்சத்திலே, இந்த பேரண்டத்தை தோன்றிய கோள்கள், அமைப்புகள் என்று ஒரு மனிதனுடைய தீர்மானம். ஆனால் 1923 என்ற காலகட்டத்திலே டாக்டர் எட்வின் ஹப்பிள் அவருடைய பெயர், அமெரிக்காவினுடைய அந்த பால்மோர் என்று சொல்லக்கூடிய அந்த மலைத்தொடரிலிருந்து உலகத்திலேயே பெரிய தொலைநோக்கி எது என்றால் அதுதான். அந்த லென்ஸினுடைய அந்த குறுக்கு விட்டமே கிட்டத்தட்ட 200 அங்குலம். 200 அங்குலம் என்றால் 16 அடி 8 அங்குலம். அதனுடைய எடை 19 டன்கள். அதை செய்வதற்கே 20 ஆண்டுகள் பிடித்ததாம். இன்றைக்கும் அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் பாலமோர் என்கிற மலைத்தொடரில் இந்த தொலைநோக்கி இருக்கிறது. உலகத்திலேயே பெரிய தொலைநோக்கி அதுதான். அந்த தொலைநோக்கியினுடைய வழியாக பார்த்திருக்கிறார் யார்? டாக்டர் எட்வின் ஹப்பிள் அவருடைய பெயர். அவர் பார்த்த உடனேயே மிகவும் ஆச்சரியப்பட்டாராம். பால்வழி மண்டலம் மட்டுமே இந்த பேரண்டம் என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த விஞ்ஞான வரலாறு, இந்த வரலாற்று குறிப்பு அதன் எல்லையை தாண்டி கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேற்பட்ட இது மாதிரியான அண்டங்கள் வான்வெளியிலே இருக்கின்றன. இதை அவர் அந்த தொலைநோக்கியின் மூலமாக பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதனுடைய நமது பால்வழி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தூரத்தில் கிட்டத்தட்ட பால்வழி மண்டலத்தினுடைய எல்கை என்றே வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த நட்சத்திரத்திலிருந்து ஒளி நம்மை வந்து அடைய 300 கோடி ஒளியாண்டு தொலைவு என்கிறார் டாக்டர் ஹப்பிள். 300 கோடி ஒளியாண்டு தொலைவு என்றால், ஒளி ஆண்டு என்பதை நீங்கள் முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒளி என்பது ஒரு வினாடிக்கு, இப்படி ஒரு கை சொடக்கு, ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் வேகம் இருக்கிறது. இப்படி ஒரு ஆண்டு முழுமையும் அந்த ஒளி வந்து சேர்ந்தால் அதனுடைய தூரம் எவ்வளவோ அதுதான் ஒரு ஒளி வருட தூரம். கிட்டத்தட்ட இப்படி 60 நொடி ஒரு வினாடி, 60 வினாடி 24 1 மணி நேரம். அந்த அது இப்படி 24 மணி நேரம் என்பது ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்பதை 365 கொண்டு பெருக்கினால் எவ்வளவு வருமோ, அந்த கிட்டத்தட்ட 1,86,000 மைல் என்பதை ஒரு ஆண்டு முழுமையும் எத்தனை நொடி சொடக்குகளை போடுங்கள். ஒரு ஆண்டு முழுவதும் ஒருவர் இப்படி சொடக்கு போட்டுக்கொண்டே இருந்தால் எத்தனை சொடக்கு வரும்? அந்த ஒரு சொடக்கு 1,86,000 மைல் என்றால் ஒரு ஆண்டு முழுமையும் வந்து சேரக்கூடிய அந்த தூரத்திற்கு பேர் தான் ஒளி வருட தூரம். அப்படி 300 கோடி ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அவர் இங்கிருந்து பார்க்கிறார், அந்த பேரண்டத்தை.
அப்படி என்றால் மனிதனுடைய அறிவாற்றல் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது என்பதை பாருங்கள். இந்த ஒளியாண்டு என்பதையே கண்டுபிடிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார் மனிதன். கலிலியோ காலத்திலிருந்தே கலிலியோ இதில் மிகப்பெரிய அளவிலே முயற்சி எடுத்தார். அவரால் முடியவில்லை. டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த ஓல் ரேமர் என்று ஒருவர் தான் இந்த ஒளியினுடைய வேகத்தை கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய அறிஞர். அதை எப்படி கண்டுபிடித்தார் என்று கேட்டீர்களானால், வியாழன்கோளில் ஏற்பட்ட ஒரு கிரகணம். இங்கிருந்து வியாழன்கோளை பார்க்கிறார் அவருடைய தொலைநோக்கி மூலம். வியாழனுக்கு 12 துணைக்கோள் என்பது 1925-23 வரை இருந்த ஒரு தகவல். இன்றைக்கு 98 துணைக்கோள்கள் இருக்கிறதாக விண்வெளியினுடைய ஆராய்ச்சியில் அந்த தொலைநோக்கியை வைத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி அவர் அந்த வியாழன்கோளிலே நடைபெற்ற அந்த கிரகணத்தை இங்கிருந்து ஆய்வு செய்கிறார். இவர் ஆய்வு செய்த அந்த கிரகணத்தினுடைய அந்த கோளின் பெயர் இயோ. இயோ என்பது அந்த கோளினுடைய பெயர். அதை அவர் இங்கிருந்து ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்கிற போது பல ஆண்டுகளாக இந்த விஞ்ஞானிகளுடைய நிலைமை என்னென்னு எப்படி என்று கேட்டால், தூக்கங்கெட்டு, சாப்பாடு இல்லாமல், உறக்கம் இல்லாமல், சரியான உடம்புகளை கூட சரியான ஒரு கவனிக்கிறதுக்கு இல்லாத முறையில் எதிலேயே சிந்தனையில் இருந்திருக்கிறார். ரொம்ப காலமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அப்போது ஜூன் மாதம் ஆராய்கிற போது 42 மணி நேரம் 30 நிமிடம் அந்த கிரகணம் நீடித்தது. 42 மணி நேரம் 30 நிமிடங்கள். இதே கிரகணத்தை டிசம்பர் மாதம் ஆராய்கிற போது இந்த 42 மணி நேரம் 30 வினாடிகள் போக கூடுதலாக ஒரு 1000 நொடி அந்த கிரகணம் ஏற்பட்டிருந்திருக்கிறது. இந்த 1000 நொடிக்கு என்ன காரணம் என்று அவர் ஆராய்கிற போது, இந்த 42 மணி நேரம் 42.30 மணி நேரம் ஆராய்கிறது ஜூன் மாதம் என்றால், அந்த வியாழனுக்கும் நமது பூமிக்கும் பக்கமான தூரம். டிசம்பர் மாதம் ஆராய்கிற போது பூமி சூரியனுக்கு பின்னால் போகிறது. பூமி சூரியனை சுற்றி வரும் விட்டத்தில் பின்பக்கம் போய்விடுகிறது. ஆக பின்பக்கம் போகிற போது இந்த சூரியனை பூமி சுற்றி வருகிற அந்த வட்டத்தினுடைய விட்டத்தின் அளவு 18,60,00,000 மைல். இந்த 18,60,00,000 மைலை இந்த 1000 நொடி கடந்திருக்கிறது என்றால், இந்த 18,60,00,000 கோடியை இந்த 1000 கொண்டு வகுக்கிற போது தான் 1,86,000 என்கிற அந்த எண் கிடைக்கிறது. அதுதான் ஒரு நொடிக்கு ஒளியினுடைய தூரம் 1,86,000 மைல் என்ற கணக்கை அவர் கொடுக்கிறார். அதுதான் இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அறிவியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பாளர்களுடைய அந்த திறமை, ஒளியினுடைய வேகத்தை கண்டுபிடித்ததனுடைய மூலம் டாக்டர் எட்வின் ஹப்பிள் 300 கோடி ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரிய அந்த மண்டலத்தை, பால்வழி மண்டலம் என்று சொல்லக்கூடிய நமது மண்டலம் போல் கிட்டத்தட்ட 2 லட்சம் மண்டலங்களுக்கு மேல் இருப்பதாக அவர் தொலைநோக்கியின் மூலமாக பார்க்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆய்விலே மனிதன் இறங்கியிருக்கிறான் என்றால், உள்ளபடியே நாமெல்லாம் அறிவியலாளர்களுடைய அந்த செயல்பாடுகள், திறமைகள், அவங்களுடைய அந்த மன அடக்கம், மனுஷன் தூங்கியிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டான், அவ்வளவு கஷ்டமான நேரம். இதுக்கிடையில் எப்படி இவைகள் தோன்றின,
என்கிற ஒரு ஆய்வுக்கு வருகிறார்கள் விஞ்ஞானிகள். அப்படி வருகிற போது அந்த அந்த நிலையை அவர்கள் பார்க்கிற போது ஷேர்ஸ் லேமத்ரே என்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்தவர், அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்த கோள்கள், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் எப்படி உருவாயின, விண்ணில் அது தோன்றுவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பது பற்றிய ஒரு ஆராய்ச்சி. இன்றைக்கும் அண்டங்கள் ஓட்டத்தில் இருக்கின்றன, விடாப்பிடியான ஓட்டம். அவர் அதைத்தான் குறிப்பிடுகிறார். ஓட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அதுதான் அவர் கேட்கிற முதல் கேள்வி. ஒரு பொருள் ஓடுகிறது என்றால் அந்த ஓடுகிற நிலைத்தளம் இருக்கல்லவா, அது எங்கிருந்து செல்கிறது என்கிற கேள்வியை அவர் கேட்கிற போது அந்த ஓட்டத்தை அவர் திருப்பி ரிவைட்ஸ், திரும்ப அந்த எந்த திசையை நோக்கி ஓடியதோ அதே திசைக்கு திரும்பி வருகிற போது எல்லா கோள்களும், எல்லா சூரியன்களும், எல்லா அண்டங்களும் ஒன்றுபோல் உள்நோக்கி வருகிற போது மொத்தத்தில் ஒரு இடத்திலே வந்து முட்டும் போது அவை எல்லாம் ஒன்று கலந்து அவை வெடித்து சிதறிய அந்த ஒரு நிலையில் கோள்கள், சூரியன்கள், அண்டங்கள் எல்லாம் தோன்றியிருக்க முடியும் என்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதனால்தான் இன்றைக்கும் அண்டங்கள் விண்ணை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றன என்கிற அளவிலே தனது ஆய்வை தொடர்ந்திருக்கிறார்கள். இன்னும் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இது பற்றிய ஆராய்ச்சியில் தினமும் அந்த கருத்துக்களை வெளியிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நல்ல கருத்துக்களை விஞ்ஞானிகள் நமக்கு அப்பப்போ தந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கோள்கள், இந்த நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் ஒரு காலம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக முண்டி தள்ளி ஒன்றுக்கொன்று இடித்து ஒரு மொத்தையாக இருந்து அது வெடித்து சிதறி விண்ணில் அங்கங்கே சென்ற தூரம் இன்று வரை சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் அவருடைய இந்த ஆராய்ச்சியினுடைய முற்றுப்புள்ளி. இன்னும் இது மேலும் இது பற்றிய ஆய்வில் அவர்கள் ஈடுபட்ட கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நானும் இது பற்றிய ஒரு ஆய்வில் ஈடுபட்டு அது சம்பந்தமான ஒரு புத்தகமும் எழுதி கொண்டிருக்கிறேன். எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அறிவியலாளர்களால் தான் இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தை பிறப்பு இருக்கிறதே, நம் போன்றவர்களுக்கு குழந்தை பிறக்கிற காலகட்டத்தில் தாய்மார்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வலி, வேதனை, இவைகளை போக்குவதற்கு ஒருவர் மருந்து கண்டுபிடித்தார், குளோரோஃபார்ம். அந்த மருந்தை அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவர் என்ன குறிப்பிடுகிறார், பெண்கள் குழந்தை பெறுகிற போது வலி எடுத்துத்தான் பெற வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளை. அந்த கட்டளையை மீறக்கூடாது. நாம் இந்த மருந்தை கொடுத்து அவள் வலியை போக்கி குழந்தை பெறுவதாக இருந்தால் கடவுளின் கட்டளையை மீறுவதாகும். ஆகவே அப்படி செய்யக்கூடாது என்று அந்த மருந்தை அந்த பெண்களுக்கு, பேறுகால நடக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இந்த மருந்து கொடுக்கக்கூடாது என்று மதவாதம் தடுத்திருக்கிறது. அப்போதுதான் இங்கிலாந்து நாட்டு ராணி எலிசபெத்துக்கு பேறுகாலம், குழந்தை பருவம் ஏற்படுகிற காலம் வரும்போது இந்த மருந்தை கேள்விப்பட்டு இந்த மருந்தை உபயோகித்திருக்கிறார்கள். இந்த மருந்தை உபயோகித்து அந்த உபயோகிக்கிற போது அந்த மகாராணிக்கு அதனுடைய அந்த சுகம், வலி எடுக்காமல் குழந்தை பெறக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த மருந்து
தன்னை காப்பாற்றியிருக்கிறது என்கிற அந்த அம்மையாரினுடைய நல்ல நோக்கம், இது எல்லா மக்களும் பயன்படுத்தும்படியான ஒரு உத்தரவை போட்டார்கள். அதிலிருந்து தான் இன்று வரை அந்த மருந்தின் உபயோகத்தை மருத்துவர்கள் பெண்களுக்கு உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுத்தது மதவாதம். எதற்காக இதை குறிப்பிட்டேன் என்றால், ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அவனுடைய நடவடிக்கைக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும், காட்டுமிராண்டி காலத்தில் வாழ்ந்தவன் உடுத்த துணி கிடையாது, இலைகளை தேய்த்து தன்னுடைய அங்கங்களை மறைத்திருக்கிறான். அந்த அங்கங்களை மறைக்கக்கூடிய அறிவோட அதற்கு முந்தைய மனிதர்களுக்கு இருந்ததில்லை. பின்புதான் தன்மானம் என்கிற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு தனது அவயங்களை மறைத்திருக்கிறார். அப்படி காலகட்டத்தில் இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் உபயோகிக்கிற அத்தனை பொருட்களும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், அது மனிதனுடைய சிந்தனையில் விளைந்த முத்துக்கள். ஆகவே எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் பொத்துன்னு மேலேருந்து கீழே போடலை. யாரோ ஒருத்தர் போட்டார், எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு நினைக்கக்கூடாது. அவ்வளவும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆய்வுகள், சிந்தனைகள், அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற கருத்துக்கள், விவரங்கள். இன்றைக்கு விண்வெளியில் செய்யக்கூடிய ஆய்வு இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஆய்வு. இன்றைக்கு கூட நாம் விண்ணில் ஒரு நாள் ஒன்றுக்கு 1,40,00,000 மைல் இடம் விட்டு இடம் நகர்கிறோம். இது விஞ்ஞான ஆய்வின் தகவல். நேற்று இருந்த இடம் இன்னைக்கு இல்லை. பார்க்கறதுக்கு நமக்கு விண்வெளி தெரியலாம், ஆனால் அந்த விண்ணில் நாம் நம்முடைய பூமி சார்ந்த கோள்கள் சார்ந்த சூரியன் எல்லாமே ஒரு நாள் ஒன்றுக்கு 1,40,00,000 மைல் இடம் விட்டு இடம் நகர்கிறோம் என்கிற தகவல் இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை நீங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். நான் சொன்ன கருத்தினுடைய ஆழத்தை சிந்தித்து பாருங்கள். என்றைக்கும் மனிதன் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பு இல்லை என்றால் வாழ்க்கையில் அவன் மனிதனாக பிறந்ததே அர்த்தமில்லை. அவன் சொன்னான், இவன் சொன்னான், அதில் சொல்லியிருக்கு, இதில் சொல்லியிருக்கு என்று நம்புவது என்பது அது மனிதனாக பிறந்ததுக்கு அடையாளமே இல்லை. தனி ஒருவர் ஒரு கருத்து சொன்னால், ஒரு விஷயங்களை சொன்னால், இது இப்படி என்று ஆராய்ந்து பார்த்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நமது வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான நல்ல நாகரிகமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி, இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, மேலும் எனது கருத்துக்கள் உங்கள் மத்தியிலே தொடரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.